வந்து யார் என்ன பேசுறானோ எங்க வீட்டோட நம்பிக்கை நான் காப்பாற்றணும் மாமா. மாமா நீங்க 3 நாளா சரியா சாப்பிட்டுக்க மாட்டீங்க மாமா. உங்களுக்கு நானு சாப்பாடு கொடுக்கணுமா, சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மாத்திரை கொடுக்கணும் மாமா. அங்கிள் சாரி அங்கிள், நீங்க மாமா கூட சேர்ந்து சாப்பிடுங்க அங்கிள். சாப்பிட டைம் ஆயிடுச்சு இல்ல. சாரி அங்கிள், ஒரு 5 minutes. ஏன்டா இந்த பிள்ளைய இப்படி ஆளாயிருக்க? இப்பதான் தெளிவாயிட்டல, மனசு ஹாப்பி ஆயிடுச்சா, ஃப்ரீ ஆயிடுச்சா, நீ சாப்பிட்டு நம்ம வெளியே போறோம், ஓகேவா? நன்றி. சசிகலா கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அருமையான 25வது ஆண்டு இந்த சிறப்பான நேரத்தில் தமிழர்கள் குறும்பட படைப்பு நமது நெய்வேலிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எங்களை போன்ற கலைஞர்களை ஊக்குவிக்கும் இந்த தொடர் முயற்சிக்கு தொடர்ந்து நாங்கள் தலைவணங்கி மேலும் மேலும் எங்களை ஊக்கப்படுத்தும் என்எல்சி நிறுவனத்திற்கு ஒப்பந்த தொழிலாளியாக நான் மனமிருந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படைப்பு ரொம்ப நாளா ஒரு கனவா வச்சிருந்தது. தொடக்கத்துல தொடங்கி சில நாட்கள் முடிக்க பிளான் பண்ணி 1 மாசம் ட்ரை பண்ணி அப்புறமா தான் முடிச்சோம். ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். இந்த படம் உங்களுடைய பார்வைக்கு வந்ததில் மனம் நிறைந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அண்ணன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த என்எல்சி நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியினை மனமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரி, பத்திரமா போயிட்டு வாப்பா. காவியா, அவர் அனுப்பிட்டு வர மாமா. காவியா பாய். பாய், போயிட்டு வாங்க. கவனிக்க மாட்டியாமா? என்னம்மா? இப்பெல்லாம் சரியான உறவுகளே இல்ல, எல்லாம் வெறும் நடிப்பாதான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நாட்டு நடப்ப சொன்னேன். மாமனாரோட ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி தெரியுது. அவங்க எனக்கு அப்பா மாதிரிமா. அப்படிலாம் இப்ப யாரும் இல்லம்மா, பார்த்து கவனமா இரு. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு வேலை இருக்குமா. காஃபி கொண்டு வாமா.
அப்படி சொன்னாங்க? அந்த மேல தப்போ இல்ல பாக்குறவங்க கண்ணுல தப்பு இருக்கோ? என்னால ஒரு வேலை கூட செய்ய முடியலையே. என்ன காவியா ஒரு மாதிரி உட்காந்துருக்க? ஒண்ணும் இல்லையா, இது எப்படி நான் அவர்கிட்ட சொல்லுவேன்? என்னப்பா காவியா ஒரு மாதிரி உட்காந்துருக்கா? ஏன் என்னாச்சு? மாத்திரை சாப்பிட்டீங்களாப்பா? எனக்கு என்னடா தெரியும் எந்த மாத்திரை எப்போ சாப்பிடுறது, எனக்கு என்னடா தெரியும். என்னப்பா மாத்திரை சாப்பிடலையாப்பா? நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு தெரியாதடா எப்படா என்ன மாத்திரை சாப்பிடுறது. வராங்க, ஒரு நிமிஷம் யாரும் வந்திருக்காங்க பாரு. அங்கிள் வந்திருக்காங்கப்பா. அங்கிள் வாங்க அங்கிள். டேய் ராமு, என்னடா அது கலவாப்பா இப்ப நீயே கவுத்து போட்டு ஆமை மாதிரி படுத்து கிடக்குற? ஏய் என்ன ஆமை கீமெண்ட், நம்மளை பார்த்த உடனே ஏஞ்சி குஷியா உட்கார்றாலும் படுத்தே கிடக்குறான்பா. அப்ப நான் எழுதி கொடுக்குற மாத்திரை நீ சாப்பிடறதே இல்லையா? என்னடா இது? எழுதுற ஏ ராமு, என்னடா உன் பிரச்சனை? ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசலான்னு வந்தா நீ படுத்த படிக்கையா இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? மனசை விட்டு சொல்லுடா. அங்கிள் நீங்க பேசிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். வெளில போயிட்டு வந்துடுறேன். நீ என்னடா கேட்ட? மனசு விட்டு ஏன்டா பேசுறேன்னு கேட்டியா? மனசு விட்டு பேசுறேன்டா. எழுதி கொடுத்த மாத்திரை ஏன்டா சாப்பிடுறேன்னு கேட்டியா? சொல்றேன்டா. உனக்கே தெரியும், எனக்கே என்ன கவனிச்சுக்க தெரியாதா? சின்ன வயசுல என் அம்மா என்ன பார்த்துக்கிட்டா, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி என்ன பார்த்துக்கிட்டா, பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறம் மருமக வந்து என்ன பார்த்துட்டு இருந்தா. ஆனா இந்த 3 நாளா என்ன ஆச்சுன்னா ஒண்ணுமே புரியலப்பா. உனக்கே தெரியும், என் புள்ளைய என் பொண்டாட்டி புள்ளைய பெத்துட்டு போய் சேர்ந்துட்டா. புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க வந்து மருமா வந்து என்ன வந்து நல்லா கவனிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த 3 நாளா என்னதான் ஆச்சுன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஒரே டென்ஷனா இருக்குப்பா. அவன் கவனிக்க இல்லை என்ன விஷயம்னு ஒண்ணுமே மகள் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், டாக்டர் மாதிரி தான். என்ன ஆச்சு தெரியல, யாரு என்ன சொன்னாங்க எது பண்ணாங்க தெரியலப்பா. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. யார்கிட்ட உன்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. பக்கத்து வீட்டுக்காரங்க பேசலாம் கேட்டு என் மனசை நான் கெடுத்துக்கிட்டேன் மாமா. உங்களை இந்த 3 நாளா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மாமா. உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கல, நீ கேட்கிறப்பெல்லாம் டீ காஃபி கொடுக்கல, ஏன் மாத்திரை மருந்து கூட எடுத்து கொடுக்கல மாமா. நான் ஒரு குடும்பக்காரியா ஆயிட்டேன் மாமா. மன்னிச்சிடுங்க மாமா. எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா, என்ன பொண்ணு பார்க்க வரும்போது என்கிட்ட வந்து சொன்னீங்க மாமா, எனக்கு ஒரே பையன்தான், ஒண்ணும் இல்லை, நீ என் வீட்டுக்கு வரும்போது மருமகளா இல்ல மகளா வரணும்னு சொன்னீங்க மாமா. சொன்னீங்க. அக்கம் பக்கம் பேசுற விஷ வார்த்தையை கேட்டு உங்க மனசை கொன்னுட்டேன் மாமா, கொன்னுட்டேன். ஒரு பொண்ணை காப்பாத்துற அப்பாவாக இருந்தீங்க நீங்க. ஆனா என் சந்தேகத்தால இப்ப தலைகுனில நிலை வந்துருச்சு. உங்க கண்ணருக்கு அந்த கண்ணீர் என்ன உயிரோட எரிக்குது மாமா. மன்னிச்சிடுங்க மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே யார் என்ன பேசுறானோ இந்த வீட்டோட நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன் மாமா. மாமா நீங்க 3 நாளா சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க மாமா. உங்களுக்கு நானு
சாப்பாடு கொண்டு வருவோமா, சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மாத்திரை கொடுக்குறோமாம்மா. அங்கிள் சாரி அங்கிள், நீங்க மாமா கூட சேர்ந்து சாப்பிடுங்க அங்கிள். சாப்பிட டைம் ஆயிடுச்சு இல்ல. சாரி அங்கிள், ஒரு 5 minutes. டேய் ஏன்டா இந்த பிள்ளைய இப்படி அழ வைக்கிற? ஏய் இப்பதான் தெளிவாயிட்டல்ல, மனசு ஹாப்பி ஆயிடுச்சா, ஃப்ரீ ஆயிடுச்சா, நீ சாப்பிட்டு நம்ம வெளியே போலாம். ஓகேவா?